நண்பா, நம்ம இன்னைக்கு ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் ஒவ்வொரு இடத்துலயும் நின்று போவோம். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது ராமேஸ்வரம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாதை வந்து ராமேஸ்வரத்துக்கான வண்டி நிக்கி தெரியுதுங்களா? கம்பங்க நட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கன்டினியூ பண்றேன். ஸோ இந்த இடங்கள் உச்சப்புளி ஸ்டேஷன் வந்துருச்சு. இறங்கியுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். உச்சப்புளி அடுத்து ஐஎன்எஸ் பருந்து. ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பீடில் இருக்கிறனால அடுத்து வாலாந்தரவ டு ராமநாதபுரம். நண்பா, நம்ம இன்னைக்கு ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க், அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி போகுது அப்படின்னு சொல்றத வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் இன்னைக்கு வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து டேட் வந்து பார்த்துக்கிறோங்க, 13/7. ஸோ இன்னைக்கு எடுக்கிறோம். மேபி 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம ஐலேண்ட் கிஸ்ட் அப்படின்னு சொல்கிற சேனலில். சரிங்களா? ஸோ இப்போ ராமேஸ்வரம் ஜங்ஷனில் பார்த்துக்கிறேங்க, ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் மட்டும்தான் நட்டியிருக்காங்களே தவிர இன்னுமே வயரிங் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது வந்து மதுரை பேசஞ்சர் ட்ரெயின். நான் எதுக்காக இதை எடுத்தேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நின்று போகும். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ராமேஸ்வரம், அடுத்து பாம்பன், மண்டபம், உச்சிப்புளி, வாலாந்தரவை, எல்லா இடமும் நின்று போகும். அதனால ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி இறங்கி நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துட்டு, ரொம்ப பேர் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ராமநாதபுரம் வரைய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோட அப்டேட் கேட்குறீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐலேண்ட் குவெஸ்ட் அப்படின்னு சொல்கிற சேனலில் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா நம்மளோட நோக்கம் நம்ம தீவில் நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன், ஒரு கடலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சமையல் வீடியோ, அப்படி இல்லையா எல்லாமே ஐலாண்டில் நடக்கிற ஸ்பெஷல், அதுக்கப்புறம் ஃபிஷிங்லேருந்து எல்லாத்தையும் போடுவோம். இப்போதைக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வண்டி கிளம்பிருச்சு. ஸோ தெரியுதுங்கள, இங்கே வந்து கம்பங்கள் மட்டும்தான் நட்டியிருக்காங்களே தவிர இந்த இடங்கள்ல வயரிங் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இதுதான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட நிலைமை. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம லைவாகவே போக போக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும். பட் ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கு இடையில தங்கச்சி மரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் நம்ம ஊர். ஓகேங்களா? ஸோ அங்கே எல்லாமே வயரிங் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஊரில் இருக்கும் போது இந்த சென்டரில் நான் அட்டாச் பண்ணுறேன். வயரிங் கனெக்ஷன் கொடுத்த எல்லாத்தையும் இப்போதைக்கு ராமேஸ்வரத்தில் வயரிங் கனெக்ஷன் கொடுக்காம இருக்காங்க ஸ்டேஷனில். தெரியுது உங்களுக்கு? போக போக பாம்பனில் எப்படி இருக்குது, மண்டபத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்துக்கிறீங்க, ஃபுல்லாகவே வயரிங் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் இருக்க அவுட் இருக்கிறோம், அதாவது வெளியில் போகிறோம். தெரியுதுங்களா? வண்டி வந்து பெண்ட் ஆகிருச்சு, அதுக்கான கரெக்டான ட்ராக்கில் ஏறிடுச்சு. இப்போ போக போக பார்க்கலாம் ஏதாவது எங்கெங்கெல்லாம் வேலை நடந்திருக்கோம். நல்லா ஸ்டேஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலையே நடக்கலை. வேலை நடக்கலைன்னா கம்பங்கள் நட்டியிருக்காங்க, வயரிங் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடு போகிறோம். இதுக்கப்புறமும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியுமே போகலாம், ஏதாவது அப்டேட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் தான் அந்த ஐலேண்ட் குஸ்டோட அட்மின். ஓகேங்களா? நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, மீனவ நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் ரிலேட்டட் தான் போடுவோம். ஸோ இதில் வந்து லாங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ பார்த்துக்கிறோங்க. இப்போதைக்கு நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வந்து கிளம்பியாச்சு. பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாம்பன் ஸ்டேஷனில் வயரிங் கனெக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு எல்லா போஸ்ட்டும் இங்கிட்டு தெரியாததுக்கு காரணம், போஸ்ட் எல்லாமே ஆப்போசிட் சைடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் காட்டுறேன்ல, பர்சன் நிற்காங்கல்ல, ஸோ அந்த சைடு இருக்குது. இதுவரையே ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ வர்ற வழிகள் ஃபுல்லாமே
அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள், அந்த போஸ்ட் மட்டும் தான் நட்டி வச்சிருக்காங்களே தவிர, அதுக்கான மேல அந்த வயரிங் ப்ராசஸ் எதுவுமே நடக்கல. இது எங்கன்னா, ராமேஸ்வரம் முடிஞ்சு தங்கச்சி மடம் ஸ்டார்ட் ஆகுற ஏரியா. ஆல்மோஸ்ட் அது பக்கத்துல வரைய அப்படியே தான் இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு அந்த சைடு கூட்டிட்டு போய் காட்டுறேன் பாருங்களேன். இங்க ஃபுல்லாமே நீங்களே பார்த்தாவே தெரியும். ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் தான். ஆ நான் வந்து ஆம் முடிஞ்ச அளவுல உங்களுக்கு இங்கேருந்து காட்டுறேன். மேல் பகுதியில வந்து உங்களுக்கு தெரியுதான்னு. ஸோ தெரியுதுல்ல, வயர் கனெக்ஷன் எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் வந்து அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பட் என்னன்னா, இந்த ராமேஸ்வரம் இருந்து நம்ம தங்கச்சி மடம் என்டர் ஆகுற பகுதிகள்ல வயரிங் கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மெய்யம்புலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவ தாண்டுன பின்னாடியே கொஞ்ச தூரத்திலேயே அந்த வயரிங் கனெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் அதையுமே காட்டுறேன். ஒன்ஸ் வந்து தங்கச்சி மடம். அதனால உங்களுக்கு வந்து தங்கச்சி மடத்துல இருக்கிற ஃபுட்டேஜ வந்து நான் வந்து பின்னாடியே உங்களுக்கு வந்து அட்டாச்சும் பண்றேன். ஏன்னா தங்கச்சி மடம் நம்மளோட ஊரு. அதனால ட்ரெயின்ல போம்போது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு அவசியம் இல்ல. அங்க நான் இறங்கி உங்களுக்கு நம்ம நார்மலா இந்த ஷூட் முடிச்ச பின்னாடியே. ஸோ இதுதான் வந்து தங்கச்சி மடம் ஓகேங்களா? இப்ப வந்து நான் சென்டர்ல இது எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, இங்க வயரிங் கனெக்ஷன் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான். இப்ப நம்ம போயிட்டுருக்கிற பாதை வந்து ராமேஸ்வரத்த நோக்கி. ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணியும் காட்டுறேன். தெரியுதுங்களா? இங்க வயரிங் கனெக்ஷன் எல்லாமே குடுத்துட்டாங்க. இது சம்மந்தமா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுமே குடுத்துருந்தோம். ஸோ இந்த பக்கம் வந்து ராமேஸ்வரம். ஸோ இது வந்து என்னன்னா, அந்த ராமேஸ்வரம் ஸ்டார்ட் ஆகுற பகுதிகள்ல இன்னும் வயர் கனெக்ஷன் குடுக்கல. இங்க வரைய மட்டும் தான் வயரிங் கனெக்ஷன் குடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இந்த சைட்ல இருந்து நான் ஆப்போசிட்டும் காட்டுறேன். ஸோ ஆப்போசிட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குந்துகால், பாம்பன் அப்படின்னு சொல்ற ஏரியா உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு. இந்த பக்கம் போனோம்னா குந்துகால்னு வரும். அதாவது அக்கால் மடம், அதுக்கப்புறம் பாம்பன். ஸோ இந்த வயரிங் கனெக்ஷன் ஆல்மோஸ்ட் அந்த குந்துகால்னு சொல்ற ஏரியா வரைய தான் குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து குடுக்கல சரிங்களா? ஸோ ராமேஸ்வரத்துல இருந்து வரும்போது தங்கச்சி மடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த ஃபுட்டேஜ வந்து குடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஜர்னிய கன்டின்யூ பண்ணுவோம். இப்ப நம்ம என்டர் ஆகுற பகுதி தான் குந்துகால். இது வந்து தங்கச்சி மடத்துக்கும், பாம்பனுக்கு இடையில இருக்கிறது. இங்க இன்னும் வயரிங் கனெக்ஷன் குடுக்கல. பட் அதுக்கான வண்டி நிக்கி தெரியுதுங்களா? ஸோ இங்க தான் வந்து இப்போதைக்கு வயரிங் கனெக்ஷன வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான வயர் எல்லாமே இந்த வண்டி மூலியமா தான் அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வருது. இந்த இடத்துல இருந்து பாம்பன் வரையவே ஆல்ரெடி இந்த வந்து கம்பங்கள நட்டிட்டு கனெக்ஷன் குடுக்காம தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஸோ நீங்களுமே வந்து பார்த்துக்கிருங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஜஸ்ட் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். வயர் எதுவுமே இருக்காது. இது எங்கன்னா அப் டூ பாம்பன் வரையவே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வயரிங் கனெக்ஷன் குடுக்குறதுக்கான வேலைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் குந்துகால்ல அந்த வண்டி வந்து நிக்கிது. இப்போதைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாம்பன ரீச் ஆக போறோம். ஸோ இது வந்து பாம்பன் நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸ் தான். ஸோ பாம்பன் வரையவே குடுக்கல. இப்போதைக்கு என்ன ஃபைனல் முடிவுனா, ராமேஸ்வரத்துக்கும், பாம்பனுக்கும் நம்ம கணக்கு எடுத்தோம்னா, சென்டர்ல தங்கச்சி மடம்னு சொல்ற ஏரியா மட்டும் தான் வயரிங் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போதைக்கு குந்துகால்ல குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பாம்பன் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் இறங்கி காட்ட தேவையில்ல. என்ன ரீசன்னா, உங்களுக்கே அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க. இப்போதைக்கு போஸ்ட் எல்லாமே ஆப்போசிட் சைடு போயிருச்சு. ஸோ அந்த பகுதி போயுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு ஸ்டேஷன்ல எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே ஆ வயரிங் கனெக்ஷன் குடுக்கல. பட் என்னன்னா, இப்போதைக்கு நம்ம ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாம்பன் பாலத்துல ஏறப்போது. பாம்பன் பாலத்துல ஃபுல்லாவே வயரிங் குடுத்தாச்சு. இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா, பாலம் ஓப்பன் பண்ணும்போதே வயரிங் கனெக்ஷன் எல்லாமே வச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பாம்பன்ல இல்ல. பட் பாம்பன் பாலத்துல வந்து இந்த கனெக்ஷன் இருக்கு. இப்ப இந்த ஜர்னிய நம்ம கன்டின்யூ பண்ணுவோம்.
இது இப்போதைக்கு ஸோ மண்டபம் நம்ம மண்டபம் ஸ்டேஷன்ல எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். நம்ம பாம்பன் பாலத்தை கடந்தோன்னா இப்போதைக்கு மண்டபத்தை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பாலத்தை கடந்தும் மண்டபத்தை நோக்கி போய் ஜஸ்ட்டு அந்த பாலத்திலேருந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 200லேருந்து 300 மீட்ரு வரைய அந்த வயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வெறும் போஸ்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு வயரிங் கனெக்ஷனுமே கொடுக்கல. பாலத்தில் ஸ்டார்ட் பண்ணுச்சு, பாலம் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் வரைய தான் இருக்குது. ஒரு 100லேருந்து 150 மீட்ரு தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த இடங்கள்ல ஃபுல்லாகவே கம்பங்கள் தான். அது மாதிரி இப்போதைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் மண்டபம் ரீச் ஆகிட்டோம். அது எல்லாமே என்னென்னா, அந்த மண்டபம் ரீச் ஆகிற இடங்கள்ல அந்த பழைய பெட்டியை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காட்சியை தான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போதைக்கு மண்டபம் ரீச் ஆகுறனால இந்த இடங்கள்ல வந்து ஸ்லோவாக போகுது. இங்கேயுமே ஜஸ்ட்டு போஸ்ட் எல்லாம் தான் இருக்குது. ஓகேங்களா? எதுக்காக இப்போதைக்கு போஸ்ட்டு தரலைன்னா, எல்லா போஸ்ட்டுமே ஆப்போசிட் சைடு இருக்குது. அதை உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கியுமே வயரிங் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்கிறது பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த பழைய பெட்டியை வந்து பார்த்துருக்குறேங்க. இது வந்து மண்டபம் ஸ்டேஷன் எண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இது வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு மண்டபம் ஸ்டேஷனில் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதாவது பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலைகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ராமேஸ்வரம் ஒரு முக்கியமான இடமா ஆனனால இப்போதைக்கு இந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நண்பா. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம மண்டபம் வந்து என்ட்ரு ஆகும்போதே தெரியுதா, இந்த போஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக அந்த என்ட்ரன்ஸுக்கு தேவையான எல்லா போஸ்ட்டும் வச்சுருக்காங்க. பட் வயரிங் கனெக்ஷன் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம்னு பார்த்தோம்னா, சென்ட்ரில் தங்கச்சி மடம் மட்டும்தான் வயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. குந்துகால் டு பாம்பன் வந்து இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாம்பன் பாலத்தில் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்குது. பாலம் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபம் வர்ற வரையவே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. வேலைகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் மட்டும் தான் நடத்தியிருக்காங்க. இப்போதைக்கு ட்ரெயின் ஆல்மோஸ்ட்டு மண்டபம் அந்த பிளாட்ஃபார்மை வந்து ஏறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது லோக்கல் பேசஞ்சர் தான், மறுபடியும் சொல்லிக்கிறேன். நமக்கு இன்னும் பல ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் உச்சிப்புளி இருக்குது, வாலாந்தரவ, ராம்நாடு ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதில் என்னென்னா, ஐஎன்எஸ் பருந்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே இன்றைக்கி நம்ம லைவாக வந்து பார்க்க போகிறோம். கம்பங்க நட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டேஷனில் இறங்கி காட்டுறேன். ஸோ மண்டபம் ஸ்டேஷனில் நான் இறங்கியும் உங்களுக்கு காட்டிட்டேன். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் மண்டபம் ஸ்டேஷனோட நிலமை. ஃபுல்லாகவே வந்து அந்த பில்லர்ஸ் மட்டும்தான் ரெடியாக இருக்கே தவிர எங்கேயும் அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க்லாம் நடக்கலை. தெரியுதா? இது நம்ம வந்த வழி பாம்பன்ல இருந்து. நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஷன் மண்டபம் கேம்ப். ஸோ செக் பண்ணுவோம் அங்கெல்லாம் எவ்வளோ ஒர்க் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? ஸோ மண்டபத்திலேருந்து சிக்னலுக்கு வெயிட்டிங். ஸோ மண்டபம் கேம்ப்பு, அடுத்து உச்சிப்புளி, அடுத்து வாழந்தரவை, எல்லா இடத்துலையுமே செக் பண்ணலாம் என்னென்ன வேலைகள் நடந்திருக்குன்னு. உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவு ஸ்டேஷனில் இறங்கியே உங்களுக்கு காட்டுறேன். எந்த இடத்துலலாம் இறங்கணும்னு தேவை இருக்கோ அங்கே இறங்கியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பா.
இப்போதைக்கு நம்ம வந்து மண்டபத்திலிருந்து கிளம்பியாச்சு ஓகேங்களா. ஸோ மண்டபத்திலிருந்து வெறும் ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே மண்டபம் கேம்ப் வந்து ரொம்ப பக்கத்தில தான் ஓகேங்களா. ஸோ மண்டபத்தில நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் வயர் எதுவுமே நட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண்டபத்திலிருந்து கொஞ்சம் கிளம்புனதோடையே எலக்ட்ரிக்கல் கம்பங்கள பார்த்தோம். அந்த கம்பங்கள் மேல வயரிங் கனெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம ராமேஸ்வரத்தில இருந்து மண்டபம் கேம்ப் வரைய கம்பேர் பண்ணோம்னா, சென்டர்ல தங்கச்சி மடம் குடுத்துருந்தாங்க. குந்துகால்ல குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாம்பன் பாலத்தில வந்து ஆல்ரெடி குடுத்து வச்சது தான். அதுக்கப்புறம் மண்டபம் ஃபுல்லா குடுக்காமயே இருந்துச்சு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபம் கேம்ப்ல வந்து வயரிங் கனெக்ஷன் குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் காட்டுறது எல்லாமே இந்த பக்கம் கம்பங்கள் கிடையாது. ஆப்போசிட் பக்கம் தான் இருக்கு. ஸோ நான் என்னன்னா, அத உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஆப்போசிட்ல இருக்கிறத. பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆல்ரெடி நான் வயரிங் கனெக்ஷன் குடுத்தத பார்த்துட்டேன். ஸோ ஸ்டேஷனே போய் காட்டிருவோமே அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் அந்த பக்கம் வந்து போகல. ஜஸ்ட் இந்த ஜர்னிலயே நான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன். இந்த மண்டபம் கேம்ப்ல வந்து வயரிங் கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ மண்டபம் கேம்ப் வந்து வந்துருச்சு. அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து ஏறிருச்சு. நான் இந்த ஸ்டேஷன்ல கீழ இறங்கி அத வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். காட்டிர்றேன். ஏன்னா, நான் சொன்னாலும் இருந்தாலும் ஒரு விர்ச்சுவலா நான் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஃபிசிக்கலா நான் காட்டிட்டேன்னா, உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். அதுக்காக தான். ஸோ மண்டபத்தில எலக்ட்ரிக்கல் வயர் குடுக்கல. பட் மண்டபம் முடிஞ்சு மண்டபம் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து, மண்டபம் கேம்போட ஸ்டேஷன் வரையவே இந்த எலக்ட்ரிக்கல் வயர் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மண்டபம் கேம்ப்ல இருந்து கன்டினியூவா ஆகுது. இந்த வீடியோல எனக்கு சரியா காட்ட முடியல. அதனால தான் இப்ப இறங்கிட்டேன். தெரியுதுங்கல்ல. ஸோ வயர் கனெக்ஷன் ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. இது வந்து மண்டபம் கேம்ப் ஸ்டேஷன். இங்கேருந்து போகுது ஃபுல்லாவே. அந்த மண்டபம் கேம்ப்பு மண்டபத்தில இருந்து மண்டபம் கேம்ப் வர்ற ரூட் வரையவே இந்த வயரிங் கனெக்ஷன் ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வயர் கனெக்ஷன் இங்க மட்டும் இல்லாம கன்டினியூவா ஆகுது. ஸோ நம்ம போற வழிகள்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உச்சப்புளி வரையவே இந்த வயரிங் கனெக்ஷன் எல்லாம் குடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்ட்டு, ஸோ தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுங்க. நம்ம வந்து உச்சப்புளியில வச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு வண்டி வந்து உச்சப்புளிய வந்து நெருங்க போகுது. அரியமான்லாம் தாண்டிருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம உச்சப்புளி தான். இந்த ஸ்டேஷன் அதாவது இந்த ஸ்டேஷன்னு சொல்றேன். இந்த சைடு இந்த கம்பங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஆப்போசிட் சைடு போயிடுச்சு. இந்த சைடு நான் இவ்வளோ நேரம் காட்டிக்கிட்டு இருந்தேன்ல. ஸோ அதனால நம்ம ஆப்போசிட் சைடு போயிட்டு அந்த கம்பங்கள் எல்லாத்தையும் நான் கன்டினியூ பண்றேன். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே லைன் ஆல்ரெடி குடுத்தே தான் இருக்கு. தெரியுதுங்கல்ல? வயரிங் கனெக்ஷன் வந்து குடுத்தே தான் இருக்கு. ஸோ நம்ம மண்டபம் குடுக்காம இருந்துச்சு. பட் மண்டபம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து மண்டபம் கேம்ப்பு ஸோ அதுக எல்லாமே ஃபுல்லாவே குடுத்துருந்துச்சு மண்டபம் கேம்ப். ஸோ மண்டபம் கேம்ப்ல இருந்து இப்ப நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். வர்ற வழி எல்லாமே வயரிங் கனெக்ஷன் கம்ப்ளீட்டா குடுத்துருக்கு. எங்கேயுமே எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஃபுல்லாவே குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உச்சப்புளி ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏறிருச்சு தெரியுதுங்கல்ல. ஸோ உச்சப்புளி ஸ்டேஷன் வந்துருச்சு. இறங்கியுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். வயர்லாம் கனெக்ஷனே ஃபுல்லா குடுத்துட்டாங்க. பார்ப்போம் ஸ்டேஷன்ல எப்படி இருக்கும். ஏன்னா டாப்ல தெரியுது. அதனால எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் தெரியல. இறங்குனா தான் தெரியும். ஸோ ஸ்டேஷன்ல வயர் குடுத்துருக்கு. தெரியுதா? ஸோ உச்சிப்புலி ஸ்டேஷன் அரைவ்டு. தெரியுதுங்களா? ஸோ வயரிங் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மண்டபம் கேம்ப் டூ உச்சப்புளி. ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாலாந்தரவையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐஎன்எஸ் பரந்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
மண்டபம் கேம்ப் டு உச்சப்புளி கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து வாலாந்தரவை. ஸோ உச்சப்புளி வரைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம். நானுமே இன்னைக்கு வந்து லைவாக வந்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அப்போ வந்து வீடியோஸ் எடுக்க முடியலை. அப்போ வந்து ராமேஸ்வரத்தில் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதாவது தங்கச்சி மரத்துலேயே கனெக்ஷன் கொடுக்கல, உச்சப்புளியிலாம் கொடுக்கல. பட் இப்போதைக்கு பல வேலைகள் நடந்திருக்கு. இப்போதைக்கு உள்ளதை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் முடிஞ்சால் இன்னும் ஒரு 2 வீக்குள்ள இன்னொரு வீடியோஸ் கொடுக்கலாம். இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ ஐஎன்எஸ் பருந்து அந்த போகிற வழிகளில் வேலைகள் நடந்திருக்கா என்னன்னு சொல்கிறத பார்ப்போம். இதுதான் நண்பா உச்சப்புளி அடுத்த ஐஎன்எஸ் பருந்து. ஸோ இங்கே தான் வந்து இன்னும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் நடக்கலாம். நான் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஸ்பீடில் இருக்கிறனால காட்ட முடியலை. ஸோ உங்களுக்கு நான் காட்டவும் செய்கிறேன். காட்ட முடியலைன்னா டாப்பில் உள்ளதை காட்ட முடியல. பட் கம்பங்களை பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சப்புளியிலேருந்து இந்த ஐஎன்எஸ் பருந்து ஸ்டார்ட் ஆகுற வரைய கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஐஎன்எஸ் பருந்து இடப்பட்ட தூரம் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியுமே வயரிங் கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஐஎன்எஸ் பருந்து இருக்கிற இடத்துல மட்டும் இன்னும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கல. ஜஸ்ட் பில்லர், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் மட்டும் நட்டி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த விமானங்கள் இறங்குறதுக்கான இடம் இருக்கிறனால ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் கிடக்குது. அதனால தான் அந்த கேப்பு மட்டும் இன்னும் விட்டுருக்கு. பட் அந்த கேப்பை கடந்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த ஐஎன்எஸ் பருந்து முடிஞ்சதோடயே மறுபடியுமே அந்த வயரிங் கனெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அப் டு வாலாந்தரவிலிருந்து ராமநாதபுரம் வரையவே போகுது அப்படின்னு சொல்றத நான் நினைக்கிறேன். பட் நோ வரி, நம்ம வந்து வாலாந்தரவிலையும் இறங்குவோம். அங்கே எப்படி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்றதையுமே நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாலாந்தரவையில் இருந்து நம்ம ராமநாதபுரம் நோக்கியும் போவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்தே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து இந்த ரயில்வே ஃபீல்டில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரயில்வே இன்ஃபர்மேஷனை தேடி தேடி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து நம்புகிறேன். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாலாந்தரவையில் பார்ப்போம். இப்போ நமக்கு வாலாந்தரவை என்றாகிறோம் நண்பா. தெரியுதுங்களா? வாலாந்தரவை இது வந்து ராம்நாடுக்கு முன்னாடி இருக்கிற இடம். ஸோ இங்கே வந்து வயரிங் கனெக்ஷன் ஏதாவது நடந்திருக்கான்னு இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வர்ற வழியில் ஃபுல்லாக நடந்துருந்துச்சு. பட் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரில. நான் சொன்னேன்ல ஐஎன்எஸ் பருந்தில் வந்து வேலைகள் வந்து நடக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இறங்கி பார்ப்போம் வாலாந்தரவையில். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ராமநாதபுரம் தான். ஓகே, கம்ப்ளீட் ஆயிருக்கு. வயரிங் எல்லாமே போட்டிருக்காங்க. சரிதா? ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஷன் ராமநாதபுரம். பார்ப்போம் ராமநாதபுரத்தில் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வாலாந்தரவையிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ராமநாதபுரத்தில் சந்திப்போம். இப்போ நம்ம வந்து ராமநாதபுரம் எத்தாதப்புறம் ஓகேங்களா? வாலாந்தரவையில் பார்த்தோம். வாலாந்தரவையில் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நடந்துருச்சு. அதே மாதிரி தான் வாலாந்தரவையிலேருந்து ராமநாதபுரம் வரையவே எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஸ்டேஷனில் இறங்கி உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு மேலே லேசாக முடிஞ்ச அளவில் என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ அதை நான் வந்து காட்டுறேன். ஸோ இங்கே எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைங்க. சரியா? ஸோ ஓவரால் இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து ட்ரெயின் ஏறி ராமநாதபுரம் வரையவே செக் பண்ணியாச்சு. எங்கெங்கெல்லாம் ஒர்க் வந்து நடந்திருக்கோம். ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ல இருந்து தங்கச்சி மடம் அந்த எல்லை ஸ்டார்ட் ஆகுற வரைய கம்பங்கள் மட்டும்தான் நட்டியிருக்காங்க. வயர் எதுவுமே நட்டல. அதுக்கப்புறம் தங்கச்சி மடம் ஃபுல்லாவே வயரிங் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதையுமே நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து மண்டபம் ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல்ல இருக்க பாம்பன் பாலத்துல ஃபுல் ஆயிருச்சு. பாம்பன்ல வந்து எலக்ட்ரிக்கல் வேலை வந்து நடக்கல. கம்பங்கள் நட்டியிருக்காங்க.
குந்துகால்ல இப்பதான் வந்து ப்ராசஸிங் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது குந்துகால் டு பாம்பன். ஸோ பாம்பன் ஸ்டேஷன் வரையும் எந்த ஒரு வயரிங் கனெக்ஷனுமே நடக்கல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்துல வந்து நம்ம பாம்பன் பாலம், புதுப்பாலம் ஓப்பன் பண்ணும்போதே அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கான வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, மண்டபத்துல எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவுமே நடக்கல. அதாவது கம்பங்கள் மட்டும் தான் நட்டியிருக்காங்க. வயரிங் கனெக்ஷன் எதுவுமே குடுக்கல. அதுக்கப்புறம் மண்டபம் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து உச்சப்புளி வரையவே ஃபுல்லா வயரிங் கனெக்ஷன் குடுத்துருந்தாங்க. அடுத்து வாலாந்தரவ ஃபுல்லாவே வயரிங் கனெக்ஷன் குடுத்துருந்தாங்க. அடுத்து வாலாந்தரவ டூ ராமநாதபுரம். இங்கேயுமே எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ ஸ்டேஷன் ஃபுல்லா ரெடியா இருக்கு. என்ன அந்த உச்சப்புளியில இருந்து ராமநாதபுரம் வரை எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகி இருந்தாலும், அந்த ஐஎன்எஸ் பருந்துல வந்து எம்ப்டியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் குறை. மத்தபடி எந்த ஒரு குறையுமே இல்ல. நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்கிடலாம். சரியான கிரவுடா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டேஷன்ல ஃபுல்லா இறங்கிட்டோம். ஓகேங்களா? ஓவரால் நம்ம பார்த்ததுல இன்னும் சில இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. மண்டபம் வந்து பெண்டிங் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஎன்எஸ் பருந்துல வந்து பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாம்பன். ஸோ ரொம்பலாம் இல்ல. அங்கேயெல்லாம் ஈஸியா முடிச்சுருவாங்க. இந்த இடங்கள் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற இடம். இப்போதைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியில வர்றேன். இருந்தாலும் நான் ஒரு டைம் மேல டாப்ல காட்டிக்கிறேன். ஸோ மறுபடியும் அது காட்டாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. தெரியுங்களா? வயரிங் கனெக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனது. ஸோ ஃபுல்லாவே ராம்நாத்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவை ராமேஸ்வரம் டூ ராமநாதபுரம் தான். இந்த சைட்ல ஆல்ரெடி வேலைகள் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ராமேஸ்வரம் டூ ராமநாதபுரம் அப்டேட்ல ராம்நாடு ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம அவுட் எடுத்துரும். தெரியுதுல வயரிங் கனெக்ஷன். ஸோ நம்ம ஸோ தெரியுதுங்களா வயரிங் கனெக்ஷன் எல்லாமே. ஸோ ஓவரால் நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு தேடுற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.